மே மாத ராசி பலன். ஸோ நிறைய டிரான்சிஷனை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. அதோடைய காம்போ ப்ரிடிக்ஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மே மாதம் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, மற்ற டிரான்சிஷனை பேஸ் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலாக பார்ப்போம். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. ஸோ அதை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா மாதமும் தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ 3 months புதுசாக பார்க்குறவங்க ஒரு 3 months அப்சர்வ் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக புரியும். உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் நான் அதை ராசியாக தான் கொடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டையும் ஒரு தடவையாவது செக் பண்ணிங்க. என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அது எப்படி உங்களுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு தான் நான் நிறைய லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற சப்ஜெக்டையும் எடுத்திருக்கேன். அதுவும் யூடியூப்லேயே நம்ம சேனல்லேயே இருக்குது. நியூமராலஜி வீடியோஸும் பண்ணியிருக்கோம். வாஸ்து வீடு பார்க்குறவங்க, புதுசாக வீடு வாங்குறவங்க, பிளாட் வாங்கி கட்டுறவங்க எல்லாருக்குமே வாஸ்து ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கேன். ஜெமாலஜியும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். நிறைய சர்வீஸும் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சரியாக பயன்படுத்திங்க. இப்போ நம்ம மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி வந்து நிறைய பேருக்கு வந்து என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டிரான்சிஷன்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடியாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக மே மாத பலனை பொறுத்த வரைக்கும் குரு மாறுறாரு, லாட்ரி அடிச்சிடுமா. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? பெரிய அமௌண்ட்டுக்காக செலவு பண்ணாதீங்க. அந்தந்த ஊரில் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள். வாய்ப்பு என்ன இருக்கோ அதுதானே. ஸோ ஏதோ குறைஞ்சபட்சம் இது லாட்ரினா வெறும் இந்த ஜாக்பாட் அடிக்கிறது மட்டும் கிடையாது. சில பேருக்கு லக்காக நல்ல நட்பு கிடைக்கலாம். சில பேருக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும். சில பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் தானே. ஒரு அதிர்ஷ்டம் என்பது என்னென்னா, நம்ம ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக வந்து கனவு காண்டிகிட்டே இருப்போம். இது நடக்குமா, அது நடக்குமா, நம்ம நினைக்காத விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்குமா. ஒரு ஏக்கம் தானே அது. ஒரு மாதிரி ஒரு ஏக்கம். திடீர்னு மேஜிக் மாதிரி நடக்கும். அதுதான் அந்த அதிர்ஷ்டம். அது வெறும் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு லாட்ரி அடிக்கும், அது வந்து நமக்கு வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கும், அப்படி மட்டும் கிடையாது. அது ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம். அதுதான் ரிஷபத்துக்கு நான் சொல்கிறேன். மே மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. சுக்கிரன் உச்சத்தில், சனியோட கன்ஜெக்ஷன் மந்த் ஃபுல்லாக இருப்பார் ஆல்மோஸ்ட். ராகுவும் வெளியே வேலைக்கு போயிடுறாரு. ராகு உங்களுக்கு 10th ஹவுஸில் பொசிஷன் எடுக்கிறாரு. ரொம்ப ஒரு யோக கிரகம் 10லையும் லக்ன அந்த ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா மற்றொரு யோக கிரகம், இயற்கை யோக கிரகம் வந்து ராகு 10ல் வந்துடுவார். அந்த யோக கிரகம் சொல்லக்கூடியதே வந்து ரிஷபத்துக்கு சனி. அவர் வந்து 11th ஹவுஸில் சுக்கிரனோட கன்ஜெக்ஷன். புதன் நகர்வு இருக்குது, அது 12th ஹவுஸில் வரும். அப்புறம் 1st ஹவுஸ்க்கு வருது. பெரிய பாதிப்பு இல்லை. சூரியன் வந்து மிட் ஆஃப் மேலே வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு வருவார். அதான் வைகாசி மாதம்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் நல்ல ஒரு பலன் தான் கொடுக்கும். குரு டிரான்சிட் May 15th, அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். வாக்குஸ்தானத்துக்கு வராரு. உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு ரிஷபத்துக்கு குரு வராருன்னு சொன்னோம்னா நல்ல வார்த்தை வரப்போகுதுன்னு அர்த்தம். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறது நல்லதாக இருக்கும், நீங்கள் சொல்கிறது நடக்கும், நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு கிளிக் ஆகும், நீங்கள் சொல்கிற பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுன்னா, ரிஷபராசிக்காரங்க இந்த சமயத்தில் பாசிட்டிவாக பேச கற்றுக்கணும். டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஏதாவது ஒரு அசுப கிரகங்கள் வந்து உங்களுக்கு 2nd ஹவுஸில் இருந்து வாக்குஸ்தானம் எப்பவுமே நெகட்டிவாக பேசுறது, கெட்டதை பேசுறது, அட்வர்ஸாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து இருந்தாலும் கூட இந்த முறை வரக்கூடிய குரு பெயர்ச்சி அதுவே பண்ண வைக்கும். அதுவே உங்கள் எமோஷன்ஸை வந்து பாசிட்டிவாக கொண்டு வரும். பட் நீங்களும் இதான் சமயம், நல்லதை வந்து அதான் சொல்லுவோம் இல்லையா, நல்லதை வந்து சொல்கிற நேரம் இது. ஸோ May 15th வந்து குரு வராருன்னு சொன்னால் நல்லதை சொல்ல அது நடக்க ஆரம்பிக்கும், பலிக்க ஆரம்பிக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்டு செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார். பட் அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மட்டும் சின்ன பாதிப்பு இருக்குது. இப்போ ஓவரால் ரீடிங்கில் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் ரிஷபத்துக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்கிறேன். மே மாதம் இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏதோ ஒன்று மிராக்கிளாக நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. சம்திங் என்ன தசாபுத்தி நடந்தாலும், எப்படிப்பட்ட ஹாரோஸ்கோப் இருந்தாலும் மினிமமாக ஏதாவது பண்ணும். ரிஷபராசிக்கு ஒரு மினிமம், ஏதோ ஒரு மினிமமாவது பண்ணும். அது உங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அதுக்கு தயாராக இருங்க. ஈவன் உங்கள் சப்ஜெக்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பு நல்லா தசாபதி நல்லா மேட்ச் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ராடியாக ரிசல்ட்ஸை கொடுத்துரும். கல்யாண விஷயத்துக்கு வந்து ஆக்சுவலாக ரெடியாக இருப்பீங்க. அது நடக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்குது. செவ்வாய் கொஞ்சம் அது நீச்சமாக இருக்கிறதுனால என்னென்னா, இந்த ஒரு பெண்களுக்கு வரன் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பெண் இருக்காங்க, அவங்க ரிஷபராசியாக இருக்காங்க, வரன் பார்க்குறீங்க. ஒரு நல்ல ஆண் வேணும், ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும். இந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது ஒரு நிறைவாக ஒருத்தர் வரமாட்டார். நிறைவானா நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க, ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பீங்க. இப்படி படிப்பு இருக்கணும், இப்படி தோற்றம் இருக்கணும், இப்படி வந்து ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கணும், இப்படி கேரக்டராக இருக்கணும், இப்படி டேலண்ட் இருக்கணும், இப்படி ஸ்கில் இருக்கணும், இப்படி ஹாபீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பீங்க. அதில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஒருத்தர் வருவாரா அப்படின்னா ஐ புட் அ கொஸ்டின் மார்க். ஏன்னா அங்கே செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால, என்ன இது இல்லையே, என்ன இப்படி இருக்காரு, என்ன ஷார்ட்டாக இருக்காரு, என்ன தின்னாக இருக்காரு, என்ன ஹாபீஸே இல்லையா,
அதர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லையே, கமாண்டிங்காக இல்லையே, பர்சனாலிட்டியாக இப்படி ஏதோ ஒன்று கொஞ்சம் அப்படி இப்படி வரும். அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மே மாதம் அதுக்கு சரியான டைம் இல்லை. பட் இந்த கல்யாண பேச்செல்லாம் எடுக்கலாம், பேச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு சரியான நேரமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் அது. ஏன்னா உங்களுக்கு சூரியனுடைய டிரான்சிட்டும் நடந்துடும், குருவுடைய டிரான்சிட்டும் நடந்துடும். நினச்ச இடத்துல போய் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும், நினச்ச எக்ஸாமை கிளியர் பண்ணி உள்ளே த்ரூ பண்ணுறதுக்கும் சூப்பரான ஒரு டைம் இது. எஜுகேஷன் லோன் வேணுன்றவங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்கும். மேரேஜுக்கு லோன் வேணும்னு மேரேஜ் லோனு, வெஹிக்கிள் வேணுமா வெஹிக்கிள், வீடு வாங்கணுமா வீடு வாங்குறது, ஏதோ ஒரு லோன் வேணும். பக்காவாக குரு செகண்ட் ஹவுஸில் பணத்தை கொண்டு வந்து நிரப்பி கொடுத்துருவார். யார்கிட்ட ஒரு உதவி கேட்குறீங்க, இது வரைக்கும் யார்ட்டையும் ஹெல்ப்பே கேட்டதே லைஃப்பில். ஏன்னா ஸ்திரராசி ரிஷபராசி. ஸ்திரராசினா தான் உண்டு வேலை உண்டு இருக்கிற ராசி தான். யார்கிட்ட போய் கெஞ்சிறது, யார்கிட்டையும் போய் ஒரு மாதிரி ஒரு போராட்டம்லாம் கிடையாது. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க பக்கத்தே இருக்க வீட்டை உதவி கேட்டால் கூட நடந்திருக்கும், ஆனால் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி தன்மை தான் அது. பட் இந்த முறை ஒரு உதவி கேட்குறீங்க, நீங்கள் வந்து இது வரைக்கும் கேட்காத நம்பர்கிட்ட இல்லை கேட்காத ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டால், குரு செகண்ட் ஹவுஸ்க்கு வராது இல்லையா, நீங்கள் கேட்டு ஒருத்தர் மேக்ஸிமம் 90% இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இதுதான் சான்ஸ். ஸோ உதவி கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, மனிதர்களுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஈகோ வேஸ்ட்டு. நம்ம கேட்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. கிடைச்சா சந்தோஷப்படுங்க, உங்கள் கிராட்டிடியூடை காட்டுங்க. கிடைக்கலையா அடுத்த முயற்சி எடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இது ஒரு சரியான நேரமாக நான் மார்க் பண்ணுறேன். மாணவர்களுக்கும் ரொம்ப நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இல்லத்தரசிகள் பெண்கள் மனம் ஏதோ ஒரு வகையில், அது வந்து எல்லா வகையிலையும் திருப்தியாக இருப்பீங்களான்னு சொல்ல முடியாது, அது அவங்கவுங்க பர்சனல். பட் அட்லீஸ்ட் வந்து ஃபைனான்ஷியலாக அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு ஃபைனான்ஷியல், ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வெஹிக்கிள், ஒரு நல்ல ஒரு மொபைல், ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, ஏதோ ஒரு ஜுவல் வாங்குறீங்க, ஹாப்பியாக ஒரு டூர் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வகையில் அது கொஞ்சம் ஒரு திருப்தியை கொடுக்கும். ஒரு புகழ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். சீனியர் சிட்டிசன்ஸ் ரிஷபராசிக்காரங்க, நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் இந்த நேரம் நல்ல நேரம். ஏன்னா அடுத்து 7 சனி வந்துடும். ஸோ இந்த நேரம் நல்ல நேரம். நீங்கள் வந்து உங்கள் முயற்சி ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, ஒரு துவக்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக பிளான் வச்சுருக்கீங்க, இல்லைனா பசங்கள்லாம் சொத்தை பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலான்னு தோணுது, ஃபேமிலியோட போயிடலாம், பசங்களாம் கூப்பிட்றாங்கன்னு தோணுது, அந்த மாதிரி பிளான் இருந்தாலும் ஓகே தான். நிறைய பேர் இல்லை மெசேஜ் வர போட்டுருந்தீங்க, சீனியராக நீங்கள் வந்து 60 தான் சொல்கிறீங்க, 80 ஏன் சொல்ல 70 தான், சீனியர்னு சொல்கிறது அபவ் 60 எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். அப்புறம் ஆரோக்கியம், ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு இது நல்ல நேரம். என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து டயக்னாஸ் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு ரைட் டைம். ஸோ கரெக்டான டாக்டரை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு இந்த டிரான்சிஷன்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். சரியான மருத்துவரை சந்திக்கிறதே ஒரு பெரிய லக்கு தான் என்ன கேட்டால். ஏன்னா எல்லா மருத்துவர்களுக்கும் எல்லாம் அதை படிச்சிருப்பாங்க, திறமையாக இருப்பாங்க, ரொம்ப கிளியராக அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம நேரம் நல்லா தான் கரெக்டாக அவங்ககிட்ட வந்து நம்ம விஷயத்தை சொல்ல வைக்கும், அந்த டெஸ்ட் போட்டு கரெக்டாக காமிக்கும், அதுக்கு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண அவங்க மருந்து வேலை செய்யும். சில பேர் பாதிலே மருந்தெல்லாம் விட்டுடுவாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3 நாள்லாம் அது கண்டினியூ கூட பண்ண மாட்டாங்க, வேறு டாக்டர் ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. மெடிக்கல் விஷயத்தில் வந்து அது வந்து ஒரு ப்ரூவன் சைஸாக இருந்தாலும் கூட அதை வந்து நமக்கு சரியான டாக்டர் மீட் பண்ணால் தான் நமக்கு அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இப்போ ரிஷபத்துக்கு இது ஒரு நல்ல டைம். நீங்கள் வந்து சந்திக்கிற ஒரு மருத்துவர் உங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான வைத்தியத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நான் சொல்ல முடியுது. ஸோ ஓவராலாக இது ஒரு 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 அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான். நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ, உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை மனப்பூர்வமாக நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். நிறைய பேர் கேட்டாங்க, ரிஷபராசிக்கு வந்து இந்த லக்கெல்லாம் நல்லா அடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு ரெமெடி இருந்தால் சொல்லுங்களேன், அப்படி இப்படின்லாம் கேட்டிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்சியர் ப்ரேயர்ஸ், ஆத்மாத்மான ஒரு வழிபாடு, ஒரு கடமைக்குன்னு ஒரு வழிபாடு செய்யாமல் ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டாரே நம்ம போய் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும், அப்புறம் வந்து நம்ம வந்து கோயிலில் போய் இந்த பூஜை பண்ணணும், அந்த அர்ச்சனை, இப்படிலாம் இல்லாமல் ஆத்மாத்மா நீங்கள் வந்து ஒரு பக்தியை வந்து கடவுள் முன்னாடி செலுத்தி உங்களால் முடிஞ்ச, அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் நீங்கள் வந்து கையேந்திரீங்க. ஏன் ஏந்திரீங்க? கடவுள் வந்து எல்லாம் வல்ல இறைவன், சக்தி உடையவர், நம்ம கேட்கறத கொடுப்பார் அப்படிங்கிறத நம்புறீங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் பெரிய பதவியில் இருக்கலாம், நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்கலாம், நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கலாம், நீங்கள் பெரிய பலசாலியாக நினைக்கலாம், நீங்கள் பெரிய புத்திசாலியாக நினைக்கலாம். ஆனால் பட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் யூ ஆர் நத்திங். அதுதான் உண்மை. நான் அப்படி தான் நினைப்பேன். நான் வந்து ஒரு ஜீரோன்னு தான் நினைப்பேன். ஜீரோன்னு நினைக்கிறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்டிவேஷனை கொடுத்துக்க நம்ம ஆக்டிவாக இருக்கும். அவர் ஆக்டிவேஷன் கொடுக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது லைக் தட். ஸோ நீங்கள் ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் ஒரு சின்சியர் ப்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து கடவுள் முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு உங்களை நினைக்கிறீங்களோ, நம்ம முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னு ஒருத்தர் உதவி கேட்பாங்க. ஸோ சப்போஸ் நம்ம ரோட் சைடு போகிறோம், யாரோ ஒரு பசின்னு கேட்குறாங்க, நம்ம முன்னாடி ஒன்றுமே இல்லை அவங்க நினைக்கிறாங்க.
நம்மகிட்ட வந்து ஒரு உதவி கேட்குறாங்க. இவங்களுக்கு கொடுக்குற சக்தி இருக்குது, அதனால தான் அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறத செய்யுங்க. நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரிஷபம், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. பார்க்கலாம் என்னென்னு. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன் தான். ஒரு பொது பலனே நிறைய பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாமல் இருக்காது, கண்டிப்பாக பொருந்தும். வெறும் ராசி அடிப்படையில் எடுத்தாலே அந்த எமோஷன்ஸ், அந்த மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கிறது கிளியராக பொருந்தும். இன்னும் உங்களுடைய லக்னத்தை மேட்ச் பண்ணி 2 வீடியோவாக நீங்கள் மேட்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக பொருந்தணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், புதுசாக பார்க்கணும்னு சொல்கிறேன். லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி வேலை செய்யும். லக்னத்தை பேஸ் பண்ணி தான் பிளானட்டரி பொசிஷனோட காம்பினேஷன் எடுப்போம். ராசி என்பது உங்கள் மனசு, உங்கள் மனசு என்பது உங்கள் எமோஷன், உங்கள் எமோஷன் என்பது உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஆக்ஷனில் கொண்டு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் அந்த எமோஷனில் தான் கொடுக்கும். அண்ட் ராசி என்பது தான் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லா நடைமுறை வாழ்க்கையும் நம்ம ராசி மூலியமாக தான் அனுபவிப்போம். ஆனால் லக்னம் என்பது தான் அது நிச்சயிக்கப்பட்ட விதி என்னன்றதை காமிக்கும். ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் வந்து இந்த ஆஸ்ட்ராலஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 3 to 4 months பார்த்தா தான் ஒரு அப்சர்வேஷன் கிளியராக புரியும். என்ன நடக்குது, நமக்கு என்ன மேட்ச் ஆகுது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். அதோட மெயினாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது, அந்த தசாபுக்தி என்னத்தை கிளியராக பண்ணுங்கள். அவுட் ஆஃப் 9 சனி தசையா, குரு தசையா, ராகு கேது தசையா, என்ன தசை நடக்குதுன்னு கிளியராக அப்சர்வ் பண்ணி அதை அந்த கிராஃபை கரெக்டாக பாருங்கள். அந்த பர்டிகுலர் பிளானட், அந்த தசா நடத்தக்கூடிய பர்டிகுலர் பிளானட் வந்து ஹாரோஸ்கோப்பில் வந்து சரியாக இருக்கா, அது நல்ல பொசிஷனில் இருக்கா, அதிலிருந்து பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, அது என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுன்றதை பாருங்கள். இதில் வந்து கிளாக் வைஸ் மோஷன், ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் இருக்குது, வக்ரகதி இருக்குது, ஷட்பல ஸ்கோர் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் ஒரு புரிதலுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ தெளிவாக அது என்னன்றதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது நான் சொல்ல விரும்புறது உங்களுக்கு என்னென்னா, ஹாரோஸ்கோப்புடைய சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் நான் படிக்கிறேன், கமெண்ட்ஸில் படிச்சு தான் இருக்கேன். ஸோ ஜெனினா உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ கூட ரீசனாக ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான், இது வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தான் வேலை செய்யுமா, வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் பார்க்கறதுல நல்லா இருக்காங்க. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, சூரியனை பேஸ் பண்ணி தான் மற்ற கோளோட நகர்வு இருக்கும். சன்னோட லைட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஐ திங்க் என்னுடைய இது தப்பு இல்லைன்னா நான் சொல்கிறேன், சூரியன்லேருந்து ஒளி வந்து ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ரீச் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes, 12 minutes, 10 minutes, 3 minutes தான் ரீச் ஆகும். ஸோ அந்த சூரியனை ஒளியை உள் வாங்கி தான் இதெல்லாம் ஆக்டிவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகுது. அதுலேருந்து தான் சந்திரன், அதோட இன்னும் ஒரு சின்ன பகுதி அதான் எமோஷனை கொடுக்குது. ஸோ இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, சூரியன்னா சூரியனா ரூலர்னு அர்த்தம். இப்போ நம்ம நாட்டுடைய சட்டம் இன்னொரு நாட்டில் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அந்த நாட்டுடைய சட்டம் நம்ம நாட்டில் இருக்குமானா இருக்காது. எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே மாதிரி யூனிவர்சல் லாவானா இருக்காது. ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை யார் கொண்டு வராங்க? ஒரு ராஜா கொண்டு வரார். ராஜானா அந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு அதிபர். அப்போது ஒரு கிங்குன்னு நம்ம சொல்கிறோம், இல்லை ஒரு அதிபர்னு சொல்கிறோம், இல்லை பிரசிடென்ட்னு சொல்கிறோம், இல்லை பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வரும்போது அதுக்கு உட்பட்டு தான் அந்த மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஆஸ்ட்ராலஜிங்கிறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏன் வித்தியாசப்படுதுன்னா இதான் ரீசன். அந்த நாட்டுக்கு உட்பட்ட ஒரு திட்டங்களுக்கு அந்த பிளானட்டோட ஆக்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கும் ரிசல்ட்ஸை. ஸோ இதெல்லாம் நான் ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பட் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அடுத்த விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப். யாருமே உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நிறைய பேர் பார்க்குறது இல்லை. பிளானட்டரி பொசிஷனை ரீட் பண்ணுங்கள். பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னா என்னன்னா, 12 ஹவுசஸ் இருக்குது. அந்த 12 ராசி கட்டம் என்பது வந்து மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும். அதை நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நிறைய லெவலில் எடுத்திருக்கேன். ஸோ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் லைனாக இருக்கும். அதில் எந்தெந்த ஹவுஸில் உங்களுக்கு என்னென்ன பிளானட் ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதில் இன்னும் டீப்பாக படிக்க முடிஞ்சுதான் என்ன நட்சத்திரமில் பொசிஷன் எடுத்துருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் தான் ரிசல்ட்டை காமிக்கும். என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னொரு டீப்பாக ரிசல்ட்ஸை காமிக்கும். ஸோ இந்த ரீடிங்கோட இந்த ஹாரோஸ்கோப் நான் மந்த்லி கொடுக்குறத மேட்ச் பண்ணிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்க போகுது, அது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆக போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. மற்றும் இந்த மாத பலன்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னும் எவ்வளோ தூரம் அதை பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதில் நிறைய பேர் காம்போ பண்ண சொல்லி கேட்டிங்க. மாத பலன் காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். ட்ரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன். பட் மாத பலன் இந்த அளவுக்கு காம்போ பண்ணுறது இட்ஸ் அ டஃப் ஜாப். அது வந்து இன்னும் பயங்கரமான ஒரு காம்பினேஷன்ஸோடு நான் வந்து கால்குலேஷனை போடணும். அது சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஐ வில் ட்ரை த பெஸ்ட். மற்ற கமெண்ட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த மாத பலன் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால மற்றவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களுக்கு பயன்படணும், அது சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அஷ்டம சனி நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வீடை வாங்கிட்டோம், அதை பண்ணிட்டோம், லேட்டாக வந்து என்கிட்ட வந்து பார்க்குறாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தா நல்லது. இந்த இப்போ சப்போஸ் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை வந்து ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது ஒரு தடவை முன்னாடி கேட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க, அது கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணல, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்க போகிறீங்க, இது சரியான டைமாக, எந்த நம்பர் உங்களுக்கு லக்கியாக இருக்கும், அது என்றைக்காவது செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். வாஸ்து, வீடு மெயின். வீடு வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தான், எப்போயும் ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் வசிக்கிற வீடு உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வசிக்கிற வீடுங்கிறது உங்கள் பர்டிகுலராக உங்கள் ராசிக்கு மட்டும் கிடையாது, ஃபேமிலி. ஸோ டோட்டலாகவே இந்த வாஸ்து மேப் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நிறைய வீடியோ பண்ணி கொடுத்துருக்கேன்.
லேர்ன் வாஸ்துவில் போனீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணிக்குது. அதெல்லாம் பாருங்கள், பார்த்து சரியாக பயன்படுத்திங்க. இல்லை அதை எப்படி சரி பண்ண முடியும்னு பார்த்துங்க. ஸோ தொடர்ந்து இந்த சேவையை உங்கள் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்கு ரொம்ப மனமார்ந்த ஆதரவு கொடுத்தா இருக்கீங்க. மியூச்சுவலாக நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லபடியாக இந்த கிரக பயிற்சிகள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கணும். என்ன மனமார்ந்த பிரார்த்தனை எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.